படிப்பதன் பயன் என்ன? நாம் எத்தனையோ புத்தகங்களை வாங்குகிறோம், எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து எல்லாம் மறந்து போகிறது. அப்புறம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவன் கேட்டான். அந்த ஆசிரியர் ஒன்றுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துவிட்டு கொஞ்ச நாள் கழித்து 2 பேரும், அதாவது அந்த ஆசிரியரும் மாணவனும் ஒரு ஆத்துக்கு போனாங்க. அந்த ஆத்துக்கு பக்கத்துல தரையில ஒரு சல்லடை, ரொம்ப பழைய சல்லடை கிடந்துச்சு. அதுல கொஞ்சம் தண்ணி கொண்டுகிட்டு வா அப்படின்னு அந்த மாணவன்கிட்ட இந்த ஆசிரியர் சொன்னாரு. அந்த மாணவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஓட்டையா இருக்கிற சல்லடையில எப்படி தண்ணி கொண்டாட முடியும்? ஆனா மறுத்து பேச அவனுக்கு தைரியம் இல்லை. அவன் அந்த சல்லடையை எடுத்துக்கிட்டு போய் முயற்சி பண்ணான். 1 தடவை 2 தடவை, அப்புறம் கொஞ்சம் சாட்சி முன்ன பின்ன சைடில் இப்படி எல்லா விதமாகவும் முயற்சி பண்ணணும். ஆனா ஒன்றும் நடக்கல. ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கல. அவனால முடியல. ரொம்ப டயர்டு ஆகி அவன் அந்த ஆசிரியர்கிட்ட வந்து, இந்தாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இந்த சல்லடையில தண்ணி மொண்டுகிட்டு வர முடியாது, அது நடக்காத காரியம் அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த ஆசிரியர் அவனை அன்போட பார்த்தாரு, அன்போட பேச ஆரம்பிச்சாரு. நீ ஒன்னும் தோக்கலப்பா, அந்த சல்லடைய இப்ப பாரு, பழசா கருப்பா தூசி படிஞ்சு கிடந்தது, இப்போ பளபளன்னு சுத்தமாயிடுச்சு. தண்ணி அதுல நிக்கலன்னாலும் திரும்ப திரும்ப தண்ணியில நீ நினைச்சதுனால, திரும்ப தண்ணிய நீ மொண்டதால அது இப்ப நின்ன ஆரம்பிச்சிருச்சு, சுத்தமாயிடுச்சு. படிப்புன்னா அதுதான்ப்பா. எல்லா விஷயமும் உன் மனசுல நிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படிப்பு சல்லடைய தண்ணி நழுவி போற மாதிரி போனாலும் கூட நீ படிக்கிறப்ப உன் மனசு ஒரு புத்துணர்ச்சி அடையுது பாரு, உன் ஆத்மா ஒரு புது பொலிவு அடையுது பாரு, அந்த எண்ணம், அந்த புத்துயிர் கிடைக்குது பாரு, அதுதான் நீ படிக்கிறதுக்கான உண்மையான காரணம். அந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள அமைதியா நடந்துகிட்டே தான் இருக்கும். படிப்போட உண்மையான நோக்கமும் அதுதான். உன் ஞாபக சக்தியை நிரப்புறது இல்லை படிப்பு, உன் மனசையும் உன் ஆத்மாவையும் அது சுத்தப்படுத்தி பலப்படுத்தும். உன் அறிவை சேமிக்கிறதுக்கு படிப்பு அவசியம் இல்லை. உன் மனசை தூய்மைப்படுத்துறதுக்கும் நீ உன் ஆன்மாவை புதுப்பிக்கிறதுக்கும் உண்மையாலும் மாற்றம் உண்மையா உனக்குள்ள நடக்கிறதுக்கும் தான் படிக்கணும். ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு பக்கமும் நீ திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது கண்டிப்பாக இது நடக்கும்.